Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Miss Miracle and it's me, Charu. So, welcome to my night routine. ஸோ அதனால் பாருங்கள், நைட்டு இருட்டிடுச்சு. மணி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஓகே, ஸோ கரெக்டாக இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21st June. நம்ம வந்து நாளைக்கு, அதாவது 22nd June வந்து ஸ்ரீலங்கா கிளம்ப போகிறோம். ஸோ இந்த நைட் வந்து என்னுடைய நைட் ரொட்டீன் பார்க்கலாம். யூஸ்வலாக ஒன்றுமே நடக்காது. நீங்கள் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக ஏன்னு தெரில, நான் நிறையா வீடியோஸ் எல்லாம் வந்து நைட்டு தான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் நைட் ரொட்டீன் கேட்குறீங்களா, இல்லை எதுக்கு நைட் ரொட்டீன் கேட்குறீங்க எனக்கு தெரில. அண்ட் நீங்கள் கேட்டதுனாலையும் இப்போ என்கிட்ட கண்டென்ட் இல்லாததுனாலையும் யூஸ்வலாக நைட் ரொட்டீனில் ஒன்றுமே இருக்காதுங்க. சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டுறது என் ஒர்க் தான் பண்ணுவேன். பட் இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது, பிகாஸ் நம்ம ட்ரிப் போக போகிறோங்கிறதுனால. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ நம்ம எங்க கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் கைஸ். சீரியஸ்லி சொல்றேன், எவ்வளோ நாள் டைம் வந்துச்சுன்னு தெரில. பட் இன்னைக்கு, நாளைக்கு ஃப்ளைட்னா இன்னைக்கு தான் நான் வந்து ஷாப்பிங்க்கே போகிறேன். ஸோ எனக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு, ஒரு டாப்பு, அது அமைஞ்சதுன்னா போதுமானது. லெட்ஸ் see. எனக்குலாம் வந்து செருப்பு அமையதே பெரிய விஷயம். பிகாஸ் எனக்கு பெரிய காலு. ஸோ மோஸ்ட்லி வெளியில கிடைக்கவே கிடைக்காது. என்னால் அழகழகா போகணும்னு ஆசைலாம் முடியாது. இந்த மாதிரி ஜூடியோ அன்லிமிட்டட்ல தான் அமையும். எனக்கு இது போகணுன்னு இந்த 2 டிசைன்ல இந்த டிசைன் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. ஏன்னா அந்த ஹார்ட் எப்பவுமே யூஸ் பண்றது தான். ஒண்ணு வாங்கணும்னு கடைசியில கண்ணுல பார்த்ததெல்லாம் எடுத்துட்டேன். பில்லு போடலான்னு பார்த்தா ஹனுமான் வால் மாதிரி இவ்வளோ பெரிய கியூ இருக்கு. 100 மெம்பர்ஸாவது இருப்பாங்க போல. இந்த கியூல நின்று பில்லு போட்டு எப்போ வீட்டுக்கு கிளம்புனே தெரியல. லேட் வேற ஆகுது கைஸ். சரியா கேட்குமானே தெரில. இந்த மைக்கு போட்டிருக்கேன். எனக்கு மைக்கெலாம் மாட்ட முடியல, செம்ம டயர்டாக இருக்கு. வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. மொத்தமாக சேர்த்து 1400 ஆச்சு. இதில் என்ன இருக்குங்கிறதுலாம் வந்துட்டு நீங்கள் இப்போ போயிட்டு, நான் வீட்டில் போயிட்டு என்னோட பேக்கிங் vlog பண்ணுவேன். அதில் நான் இதில் என்ன இருக்குங்கிறத காட்டுறேன். சாரு vlogsல போய் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நாளே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கிளம்புவோம். டைம் ஆச்சு. மணி இப்போ ஆல்மோஸ்ட் 9:30. ரொம்ப பசி எடுத்துச்சு கைஸ். அதனால போன உடனே நான் வீடியோ எடுக்கணுங்கிறதெல்லாம் மறந்துட்டேன். ஸோ ரச சாதம், அது மேலே கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும். அது கூட வந்து ஒரு ஆம்லேட், இல்லை ஹாஃப் பாயில் வச்சு அழகாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. இது நைட்டுங்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருப்பேன். அதுவும் வந்து எப்போவுமே ஆக்சுவலாக வந்து என் கண்மை அழியவே அழியாது. நீங்கள் நிறையா வாட்டி சில பேர் வந்து அதை நெகட்டிவாக கூட சொல்லியிருப்பாங்க. அது எப்படி நைட் தூங்கும்போது கூட மேக்கப் போட்டு தூங்குவியா அப்படின்ட்டு. பட் இந்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்மை வந்து அதுவாகவே அழியாது மோஸ்ட்லி. ஆனால் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண தான் உண்டு. இப்போ தான் ஒரு வீடியோக்காண்டி நம்ம கடைக்கு போகும்போதே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் ஈவினிங், நைட்டு தான் வந்து ஃபேஸ் வாஷும் பண்ணேன். சரி, அப்படியே நேச்சுரலாகவே இருக்கட்டும்னு இந்த வீடியோவையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ நான் பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்தேன். பாவமாக நிலமையில இருக்கேன். பட் பாவமாக தெரிகிறேன் அப்படின்னா தட்ஸ் பிகாஸ் எல்லாத்தையும் கழுவிட்டேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட்டுக்கு எனக்கு ஒரு 4 வேலை இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு 5 வேலை இருக்குது. அது எப்படியும் சொன்னால் புரியாது. ஸோ அதை வந்து 1 முடிச்சிருக்கேன். இன்னைக்கு நைட் பண்ண வேண்டிய 4ல் 1 முடிச்சிருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கிளம்ஸியாக இருக்குது. என்னை சுற்றி எல்லாமே கிளம்ஸியாக இருக்குது. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:05. ஸோ பார்ப்போம் இந்த நைட் ஃபுல்லாக எப்படி போகுது அப்படின்ட்டு. இப்படி தான் உட்காந்து நாளைக்கு வந்து இப்போ டென்ஷன் இருக்கிறதுனால நிறையா வேலை இருக்குது. எனக்கு யூஸ்வல் டேஸில் வந்து டென்ஷன் இல்லைனாலும் இப்படி தான் நைட் உட்காந்து ஏதாவது எடிட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வேலையை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ கூட பண்ணலன்னு வைங்களேன், நான்லாம் வந்து கஷ்டப்படுவேன், போயிட்டு அழுணும் நான் உட்காந்து. ஸோ அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேக்கிங். நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு இந்த ஜீனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஜீன் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. I'll come இப்போ. 5 minutes later. கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்ட்டு எங்கள் அப்பா லுங்கியில் வந்திருக்கேனேன்னு பார்க்க வேண்டாம். இது வந்து அழுக்குப்படாமல் இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் தூசி தட்டி இந்த பாக்ஸ்லாம் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்னை சுற்றி இப்போ எப்படி ஒரு குப்பை இருக்குது அப்படின்னா அப்படி தான் இருக்குது. இதை எப்படி நான் கிளியர் பண்ணி பேக் பண்ணேங்கிறது நீங்கள் வந்து சாரு vlogsல போய் பாருங்கள். நான் இந்த வீடியோவை முடிச்சுட்டு வரேன். கைஸ், டைம் வந்து 2:10 ஆக போகுது. ஸ்டோரேஜ் இல்லை ஃபோனில். இப்போ நான் ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுவேனா, பேக்கிங்கை முடிப்பேனா, இந்த லாங் வீடியோவை எடிட் பண்ணுவேனா, இந்த vlog எடுப்பேனா, இல்லை நான் பெண்டிங் வச்ச ஒர்க்கெல்லாம் முடிப்பேனான்னு எனக்கு தெரில. கண்ணெல்லாம் எரியுது. எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 2 hours later. கைஸ், மணி இப்போ வந்து 3:05. ஃபைனலி நான் வந்து என்னுடைய பேக்கிங் எல்லாத்தையும் வந்து முடித்து விட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. கடைசி நேரம் வரைக்கும் பேக்கிங் தான். ஸோ மெயினான திங்ஸ் எல்லாமே வச்சுட்டேன்.
இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இந்த வீடியோவை இப்போவே எடிட் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா நான் இந்த ட்ரிப்புக்கு லேப்டாப் கொண்டு போகணும். பிகாஸ் நம்ம கிளம்புறது வந்து மண்டே 6 days ட்ரிப். ஸோ வில் பி பேக் பை சண்டே. ஸோ நான் சாட்டர்டே சண்டே 2 நாளும் லாங் ஃபார்ம் போடுவேன். ஆதலால் அப்போ நான் அமைதியாக லாங் ஃபார்ம் ஜாலியாக போட்டு ஊர் சுற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே இருக்கும்போதே எடிட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா நான் லேப்டாப் கொண்டு போய் அங்கே எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போ எடுத்த வீடியோவை இப்போவே எடிட் பண்ணணும். ஒரு ஜூஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அதனால் முடியல, மணி இப்போவே 3. கடவுளே. மணி இப்போ வந்து ஒரு 4:15 ஆயிடுச்சு. நான் இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு வீடியோவில் வந்து சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணேன். இட்ஸ் பிராண்டட் கான்டென்ட். ஸோ அதில் வந்து சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணணும். அதை பண்ணி முடித்தேன் நான் இந்த நைட்டுக்குள்ளே. ஏய் ChatGPT அமைதியாடுறா, அவன்கிட்ட கேட்டு தான் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்மளோட இங்கிலீஷ் தான் தோம்னு இருக்குமே. ஸோ ChatGPT கேட்டு லேப்டாப் வந்து சைடில் வச்சு வேலை பார்த்தேன். ஸோ மணி இப்போ வந்து 4:15. கண்ணு பாருங்க ஐயோ கண்ணு, என் முண்டை கண்ணு எப்படி இருக்கும் இப்போ எப்படி சுருங்கி போச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆஸ் பர் த பிளான் இன்னும் ஃப்ரெண்டு இன்றைக்கி நைட் நான் 4 வேலை வச்சுருந்தேன் இல்லையா, அதில் 2 முடிச்சிட்டேன். இன்னும் 2 தொக்கான வேலை இருக்குது. ஒன்று இந்த விலாகை முடிச்சு இந்த விலாகை இன்றைக்கே எடிட் பண்ணணும். இன்னொன்று நம்ம பேக்கிங் முடிச்சிட்டோம், அதை வந்து எடிட் பண்ணணும். அதாவது ஒரு 1.5 இந்த விலாகை முடித்து எடிட் பண்ணணும். 1 ஃபுல். இன்னொன்று முடிச்சு அந்த விலாகை எடிட் பண்ணணும். ஹாஃப் 1.5. மணி இப்போவே 4:30 ஆகுது. என்ன பண்ணுவேன்? அட்லீஸ்ட் அந்த ஒரு வீடியோவையாவது எடிட் பண்ணி அந்த அறையை காலி பண்ணி விட்டா இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, மணி 5:15. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும், இங்கே லைட்டு வந்துடும். ஸோ எஸ், இதுதான் வந்து என்னோட நைட் ரொட்டீன். இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் பேக்கிங் விளாக் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். வெளிச்சம் வரத்துக்குள்ள நான் வந்து எப்போ வெளிச்சம் பளிச்சுன்னு பார்க்குறேன்னா அப்போ இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். தட் இஸ் மை நைட் ரொட்டீன். ஓகேவா? அண்ட் யா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ட்ராவல் பண்ணுறோம், ட்ரிப்பு போகிறோங்கிறதுனால இவ்வளோ பிஸியாக ஹரிபரியாக இருக்குது அப்படின்னு இல்லை. யூஸ்வலாகவே இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் we are not a team. இதுதான் சோலோ கிரியேட்டரோட கஷ்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியுமா, இது எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சில பேர் எடுத்துப்பாங்க. பட் 2 சேனல்ல தனியா ஹேண்டில் பண்ற ஒரு கிரியேட்டரா வந்து என் வீட்டுக்குள்ள இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். லைக் நமக்கு வந்து எடிட்டர் கிடையாது, கேமராமேன் கிடையாது, வேற என்ன சொல்லலாம், ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து என்னோட வீடியோ நீங்க பாக்குறீங்களா தம்ப்நெயில், இது மட்டும் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஆள் வச்சிருப்பேன். அது மாதிரி நான் எங்கேயாவது ஷூட்டுக்கு வெளியில போகணும் அப்படின்னா எனக்கு எடுத்து தர்றதுக்கு, ஏன்னா என் வீட்டு ஆளுங்க எப்பவுமே யாராவது என் கூட வருவாங்கன்னு பாசிபிள் இல்லைல்ல, அதுக்கு வந்து ஒரு கேமராமேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து வச்சிருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப லீஸ்டான ஒரு ஹெல்ப் தான். அது எல்லாமே நான் தான் பார்ப்பேன். அப்படிங்கும்போது அது ஒரு 2 சேனல், தினம் போஸ்டிங். ஸோ தினம் ஏதாவது யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு பிராண்ட் கொலாபரேஷன்ஸும் இருக்கும், அதுக்கும் ஏதாவது யோசிச்சு அங்கேயும் ஸ்கிரிப்டிங்கு, ரைட்டிங்கு, எடிட்டிங்கு, ஷூட்டிங்கு, அப்ரூவல், கரெக்ஷனு, இது நிறையா இருக்கு. ஸோ எஸ், night life or day life or this is the life of a solo content creator who manages 2 channels all alone, solo. இதெல்லாம் நீ ஏன் இங்க சொல்லிட்டு இருக்க, பிடிக்கலன்னா பண்ணாத அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் இல்ல, யோசிச்சிருப்பீங்கல்ல. பட் யா, வாட், இது பேஷனாகவும் ஆயிடுச்சு, ப்ரொஃபஷனாகவும் இப்போ ஆயிடுச்சு. பிகாஸ் ஐம் ஏர்னிங் த்ரூ திஸ். கஷ்டப்படாமல் யாருமே வந்து, ஸோ யா, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இதுவும் கஷ்டம். பட் ரியலி நான் வந்து இப்படி உட்காந்து என் வீட்லயாவது ஏதோ 4 தட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். பட் ரொம்ப கஷ்டமா நிறைய இடத்துலலாம் போய் வேலை பார்த்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது வரைக்கும் ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். ஐ விஷ் யூ ஆல் wanted to be in a very good place. ரொம்ப கஷ்டப்படாம. இவங்க எல்லாருக்கும் நான் வந்து குட் ஜெண்டா போட்டுறேன். குட் ஜெண்டா.
கொஞ்ச நேரம் தான் வந்து இது போட்டு விட்டுருந்தேன், அது என்னது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக வீடியோவில் இறங்கிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது மியூசிக் டவுன்லோட் பண்ண போகிறேன், ஏதாவது பண்ண போகிறேன்ட்டு அப்படியே 2 ரீல்ஸு 2 ஷார்ட்ஸ் தள்ளிட்டு வருவேன். அப்படியே சீரியஸாக இறங்கிட்டேன். லைக் ஆல்மோஸ்ட் 17 மினிட்ஸ் வீடியோ வரும் போல் நான் 13 மினிட்ஸ் கிட்டே எடிட் பண்ணிட்டேன். மணி இப்போ வந்து 6 மணி ஆக இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நைட் ரொட்டீனா, பட் ஸ்டில் அந்த 3 நிமிஷத்தையும் முடிச்சுட்டு இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு முடிச்சுட்டு இந்த vlog-ஐயும் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஒரு 2 hours தூங்கலான் இருக்கேன். ஸோ வெயிட், 6 மணிக்கு இந்த வீடியோ முடிய போகிறதில்ல, இன்னும் எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம். கம்ப்ளீட்டட் லாங் வீடியோ, எடிட்டட் இட், போஸ்டட் இட். தேங்க்யூ. அவுட் ஆஃப் 4 வேலை ஒரு வேலை பண்ண முடியல. ஐ கோ ஸ்லீப் ஒரு 3 hours, 7, 8, 9, 9:30. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், தெரிகிறதா? விடிந்து விட்டது, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவ் மை நைட் ரொட்டீன் வெண்ட் டியூரிங் ஒரு பரபரப்பான ஒரு ட்ரிப்பு சமயத்தில். பட் நார்மல் டைம்லேயும் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். பட் இப்படி ஃபுல் சர்க்கிளாக அடிக்க மாட்டேன். பாதி ஒரு 3 மணி 3:30 4 அப்படிலாம் தூங்கிடுவேன். ஸோ எஸ் கைஸ், மைக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேம்மா, மைக்கே இல்லாமல் பேசி என்ன பண்ணுறீங்க? ஓகே கைஸ், கண்கள் எல்லாம் அவ்வளோதான். நான் போய் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. இதுக்கு மேலே தூங்காமல் இருந்தேன்னா சேகர் செத்துருவான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுடா. இது வந்து எனக்கு க்ரீப்பியாக இருக்கும், யாரா இவன் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபோன் பிடிக்க கூட தெம்பில்லை. டடா, பாய்.